எவ்வளவு சிரமம் வந்தாலும் இந்த மெஸ்ஸ மட்டும் விடாம தொடர்ந்து நடத்தணுங்கிறது தான் இந்த அம்மாவோட ஆசை. என் மெஸ்ஸ இந்த நிலைமையில பாப்பேன்னு கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கலையே. அங்க என்னடா அவரு டெல்லிக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்க. இவர் என்னடா புருஷன் தான் மெஸ் சாவிய வாங்கிட்டு போனான்னு சொல்றாரு. இதுல எதை நான் நம்புறது? கடவுளே, தமயந்தி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன அழுகிறியா? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு அவ்வளவு சொன்னனே, யாராவது கேட்டீங்களா? நாம அழுகிறதுக்கான காரணம் எனக்கு எப்படி தெரியும்னா, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியுமே. ஆனா நீதான் அந்த நலன் உன்னை உண்மையாவே லவ் பண்றான்னு நம்பி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்ப அவனோட வேலையை காட்டிட்டான் பாத்தியா? தேவையில்லாம அவரை பத்தி தப்பா பேசாதீங்க. நான் தப்பா பேசுறேன்? சும்மா சொல்லக்கூடாதுப்பா. தமிழ் பொண்ணுங்க தமிழ் பொண்ணுங்க தான். 1000 தான் இருந்தாலும் புருஷனை விட்டு கொடுக்காம பேசுவீங்கல்ல. இத பாரு, உன் புருஷன் ஒரு ஃப்ராடுன்னு இப்ப நான் நிரூபிக்கவா? ஒண்ணும் இல்ல, சும்மா உன்னோட போன் எடு, அவனுக்கு இப்ப கால் பண்ணு. அவன் எங்க இருக்கான்னு உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டானா அவன் உத்தமன், நான் ஒத்துக்கிறேன். என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? நீ அமைதியா நிக்கிறத பார்த்தா அவனுக்கு போன் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்ப போல இருக்கேன். உன்னோட ஆசை கணவன் எங்க போயிருக்கான்னு நான் சொல்லவா? அவன் டெல்லிக்கு போயிருக்கான். எதுக்காக தெரியுமோ? உன்னோட ரெசிபிக்கெல்லாம் பேட்டன் ரைட்ஸ் வாங்க போயிருக்கான். அண்ணி, அண்ணி, என்ன ஆச்சு அண்ணி? எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு காணோன்னு எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அண்ணி, என்ன ஆச்சு அண்ணி? ஏன் அழுறீங்க? சொல்லு தமேந்தி, எதுக்காக இப்படி வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? ஏமா அழுதுட்டு இருக்க? சொல்லு. ஏமா இப்படி பாக்குற? என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும். அவரை பத்தி ஏதோ தப்பா சொல்றாங்க. என்னமா சொல்ற? நலனை பத்தி தப்பா சொல்றாங்களா? ஆமா அத்தை, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியலமா. அண்ணி, கண்டிப்பா அழாதீங்க அண்ணி. நலன் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டாமா. எனக்கு அவனை பத்தி தெரியும். ஆமா அண்ணி, அம்மா சொல்றது உண்மைதான். அண்ணன் ஒரு பிசினஸ் மேனா கொஞ்சம் முன்ன பின்ன ஆளுதான். ஆனா நீங்க சொல்ற அளவுக்கெல்லாம் மோசமான ஆளெல்லாம் கிடையாது. இல்ல பிரீத்தி, எனக்கு என்னமோ அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும் போது பயமா இருக்கு. உங்க அண்ணன் இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு போன் கூட பண்ணி பேசலையே. அப்படி உண்மையிலேயே அவரு பிசினஸ் விஷயமா தான் போயிருந்தாருன்னா என் போனை எடுத்து ஒரு தடவையாவது பேசிருக்கலாம்ல. இருமா, நாமளா எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். நலன் டெல்லியில இருந்து வரட்டும்,
நானே அவன்கிட்ட கேக்குறேன். முதல்ல நீ வீட்டுக்கு வா. வாங்க அண்ணி. இந்த நேரத்துல நீ இங்க இருக்கிறது அவ்வளவா நல்லா இல்ல. வா போலாம். வாங்க. இல்ல வேண்டாம் அத்தை. என் மெஸ்ஸ இந்த நிலைமையில விட்டுட்டு நான் வர மாட்டேன். அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி, அதான் அம்மா சொல்றாங்கல்ல. வாங்க அண்ணி, வீட்டுக்கு போலாம். அண்ணன் வந்ததும் கண்டிப்பா அம்மா கேப்பாங்க. வாங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. வாமா. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாமா? நீ என்ன நம்புறது உண்மைன்னா நீ என் கூட வா. இல்லனா நாங்களும் உன் கூட இங்கே இருக்கோம். வேண்டாம் அத்தை. எனக்காக நீங்க எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். அப்படின்னா நீ வீட்டுக்கு வா. ம்? எதுவா இருந்தாலும் நலன் வந்ததும் பேசிக்கலாம். ஆ? ம், வாங்க. டேய் நில்லுடா. எங்கடா போயிட்டு வர? அம்மா பிசினஸ் விஷயமா வெளியே போயிட்டு வரேன். என்ன இப்போ? என்ன பிசினஸ்டா? அன்னபூர்ணி மெஸ்ஸ விலைக்கு வாங்குறதா? என்னடா பதில் பேசாம நிக்கிற? கேக்குறல சொல்லு. தமேதி மெஸ்ஸ நீதான் பூட்டி வச்சிருக்கியா? வாய திறந்து ஏதாவது பேசுடா. மறு வீட்டுக்கு போயிட்டு வீட்டு கூட வராம அவ்வளவு அவசரமா நீ டெல்லிக்கு போனது தமேந்தியோட ரெசிபி எல்லாம் ரைட்ஸ் வாங்குறதுக்கு தானா? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையாடா? தமேந்தியோட ரெசிபிக்காக தான் நீ அவ கூட பழகுனியா? அதுக்காக தான் நீ வேலைக்கு போற மாதிரி நடிச்சியா? நீதான் அன்னபூர்ணி மெஸ்ஸ விலைக்கு வாங்கி பூட்டு போட்டியா? ஆமாமா ஆமா. ஆமா நான் தான் அவளோட மெஸ்ஸ பூட்டி வச்சிருக்கேன். அவளோட ரெசிபி எல்லாம் பேட்டன் ரைட்ஸ் வாங்குறதுக்காக தான் டெல்லிக்கு போனேன். இப்ப என்னமா அதுக்கு? அப்படின்னா நீ அவளை லவ் பண்ணலையா? அவ கூட வாழணும்னு நீ ஆசைப்படலையா? இல்லம்மா. என்னைக்காவது நான் உங்ககிட்ட வந்து தமயத்தை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேனாமா? நீங்களா ஏதோ ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. என்னோட லைஃப ஒரே நாள்ல தலைகீழா மாத்திட்டீங்க. ஏன் லைஃப் மட்டும் இல்லம்மா, அவளோட லைஃபையும் நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. ஐயோ அம்மா, தமயந்தி கழுத்துல நான் விருப்பப்பட்டு தாலி கட்டவே இல்லம்மா. இனிமே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. தெரியாம தப்பு பண்றவன சொல்லி திருத்திடலாம். ஆனா தெரிஞ்சு தப்பு பண்றவன எல்லாம் திருத்தறதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி எப்படி எமோஷனலா திங்க் பண்ணாம பிராக்டிகலா திங்க் பண்ணணுமா? இந்த உலகமே எமோஷன்ஸால தான் இயங்கிட்டு இருக்கு. ஒரு மனுஷனுக்கு எந்த எமோஷனுமே இல்லனா அவன் போனதுக்கு தான் சமம். பணத்தால வாங்க முடியாத எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்குங்க. அது எல்லாத்தையும் எத்தனை செக்கு கொடுத்தாலும் உங்களாலதான் வாங்கவே முடியாது. கூடிய சீக்கிரமே நீங்க அதை புரிஞ்சுப்பீங்க. நான் உங்களுக்கு புரிய வைப்பேன்.
இப்ப நீங்க எதுக்காக இவ்வளவு ஆவேசமா பேசிட்டு இருக்கீங்க எனக்கு சீரியஸாவே புரியவே இல்ல. அதான் பணம் கொடுக்கறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? ம், போதும். எனக்கு உங்க பணமும் வேண்டாம், உங்க உறவும் வேண்டாம். உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஐயோ, தம்பிட்டு. உங்க பணத்திமிரையும் பணத்தை ஆசையையும் அடிச்சு தூள் தூளாக்கி பணம்லாம் ஒரு விஷயமான உங்க வாயாலே நான் சொல்ல வைக்கல. என் பேரு தமையண்டி இல்ல. அண்ணே, எங்க போறீங்க? எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ரெசிபிங்கிறாங்க, பேட்டன் ரைட்ஸ்ங்கிறாங்க. ஏதோ பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் போலயே. புயலாய் மாறும்போது என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு வேற வழி தெரியல. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் இந்த வீட்ல இருக்கிறது நல்லது இல்ல அத்தை. உங்க பிள்ளையோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக திட்டம் போட்டு என் கூட பழகி நடிச்சு நம்ப வச்சு என்ன ஏமாத்திருக்காரு. அவரு எனக்காக செஞ்சதெல்லாம் காதல்ல தான்னு நீங்களே முடிவு பண்ணிருக்கும் போது எனக்கு அது காதலா தோன்றதுல ஆச்சரியம் இல்லதானே அர்த்தம். நானும் அவரு செஞ்சதெல்லாம் காதல்னு நினைச்சுதான் நம்பி ஏமாந்துட்டேன். ஆனா உங்க மக என்னடான்னா அத பத்தின எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம என்கிட்டயே வந்து வேலை பேசுறாரு. இப்படி மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்காம பணத்தை மட்டுமே பெருசா நினைக்கிற அவரு முகத்தை கூட எனக்கு பாக்குறதுக்கு விருப்பம் இல்லாத. அதனாலதான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அத்தை. என்னோட கோபம் வருத்தம் எல்லாம் அவர் மேல மட்டும் தானே ஒழிய நான் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதையோ பாசமோ எப்பவுமே குறையாது. என்னைக்குமே நீங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். நான் வேதனையில ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் போறேன். ஒரே ஒரு நிமிஷம் தமையந்தி. நீ உட்காரு, முதல்ல உட்காரு. உட்காருமா. தமேந்தி, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? என்ன நீ மட்டும்தான் வந்திருக்க? உன் புருஷன் வரல? அதான் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லாம இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லு, எதுக்காக இப்ப தனியா வந்திருக்க? அக்காப்பா, அக்கா எப்ப வந்த? தமயந்தி, வாமா. எப்ப வந்த? மாப்பிள்ள வரலையா? இத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கோம், வாயை திறக்கறாளான்னு பாருங்களேன். ஓ மாமா, நீங்களாச்சும் வாங்க. நீங்களாவது கேளுங்க மாமா. வாயை திறந்து எதை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா.
மாதவி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன ஆச்சு தமேந்தி? எதுக்காக இப்ப உன் கண்ணெல்லாம் கலங்குது? நான் ஏமாந்து போயிட்டேன் பாட்டி. என்னமாச்சு? எல்லாமே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? என்னம்மா சொல்ற? ஆ? ஏன் அப்படி சொல்ற? முடிஞ்சு போச்சா? என்ன நடந்தது? சொல்லு, என்ன நடந்தது சொல்லு. உன்னோட ரெசிபிக்கெல்லாம் பேட்டன் ரைட்ஸ் வாங்க போயிருக்கான். பேட்டன் ரைட்ஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? காப்புரிமை. இதுதான் அந்த இன்வெஸ்டரோட சென்னை ஆபீஸ். நேர்ல போய் அவர்கிட்ட கேளு. உன்னோட ரெசிபி எல்லாம் வச்சுதான் அன்னபூர்ணி மெஸ் மாதிரி 50 ரெஸ்டாரண்ட் தமிழ்நாடு முழுக்க ஓபன் பண்ணுவோம். இன்னைக்காவது நான் உங்ககிட்ட வந்து தமயந்தி லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன்மா. இந்த செக்க வாங்கிட்டு உங்க லைஃபை செட்டில் பண்ற வழியை பாருங்க ப்ளீஸ். அடேங்கப்பா, இவ்வளவு விஷயம் நடந்துருச்சா? அப்ப இனிமே இவளோட வாழ்க்கை அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் வாழ வெட்டிதான். நல்லா இருக்கு. உன் கலருக்கு இந்த சாரி எடுப்பா இருக்கு. சைலஜா, எனக்கு தமேந்தி கிட்ட பேசணும் போல இருக்கு. அவளுக்கு போன் பண்ணி கொடுக்கறியா? என்னக்கா விளையாடுறியா நீ? டாக்டர் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க தெரியுமா? அமைதியா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. நீ என்னடானா தமயந்தி கிட்ட பேசணும்னு சொல்ற? அவகிட்ட நான் பேசணும். அப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். பாத்தி உங்க அக்காவை இவ்வளவு நடந்து பின்னாடி கூட அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. இவ்வளவு திருந்தவே மாட்டான். நீயே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நம்ம நலன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? அவன் பிசினஸ டெவலப் பண்றதுக்காக அவகிட்ட சின்னதா ஒரு பொய்ய மட்டும் தானே சொன்னான். ஏங்கா இந்த ஊர் உலகத்துல யாருமே பொய் சொல்றதே கிடையாதா என்ன? கடைசியா உனக்கு மொத்தமா எவ்வளவு பணம் வேணும்னு கேளுன்னு சொன்னானா இல்லையா? அந்த 2 கோடிய வாங்கிக்கிட்டு அவ பேசாம இருந்திருக்கலாம்ல. பெரிய இவளாட்டும் செக்க கிழிச்சு மூஞ்சில் அடிக்கிறா. அவகிட்ட போய் நீயும் பேசணும்னு சொல்ற? அக்கா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லக்கா. இவ பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு டம்மியான பொண்ண நலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் நினைச்சிட்டு இருந்தா, இவ அவசரப்பட்டு மெஸ்ஸுக்காரிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இப்ப அவ இவளுக்கு விபூதி அடிச்சுட்டு போயிட்டா. கடைசியா நலனுடைய வாழ்க்கை தான் நாசமா போச்சு. நலனேனா இவ பெத்த பையனா? ஐயோ வாழ்க்கை போயிடுச்சுன்னு கவலைப்படுறதுக்கு. அதான் திரும்பவும் அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு துடிச்சிட்டு இருக்கான். நீங்க வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. நலனோட வாழ்க்கைய நானாங்க நாசமாக்குனேன். இல்லன்னு வேற சொல்லுயா நீ? மண்டபத்துல எல்லாரும் முன்னாடி போய் என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுங்கன்னு கேட்டது யாரு? நலன் வேண்டான்னு சொன்னது கூட காதல வாங்கிக்காம வம்பாடியா அவனுக்கு கட்டி வச்சது யாரு? நீயா இல்ல நானா? மாமா சொல்றது சரிதான்க்கா. என்னதான் இருந்தாலும் மண்டபத்துல நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது. திடுதிப்புன்னு ஏதேதோ பேசி நீ தானே நலன அவ கழுத்துல தாலி கட்ட வச்ச. அப்பவே வேண்டா வெறுப்பாதான் அவ கழுத்துல தாலிய கட்டிருக்கான். நீ மட்டும் அங்க அமைதியா இருந்திருந்தா இன்னாரும் பிசினஸ் டீலிங்கா மட்டும் தான் இருந்திருக்கும். தேவையே இல்லாம நீ உள்ள புகுந்து குட்டைய குழப்பி நம்ம நலன் வாழ்க்கைய நீயே கேள்விக்குறியாக்கி இருக்கேக்கா. உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது வேற, மரியாதையா நடந்துக்கிறது வேறடா. இது ரெண்டுத்துக்கும்
எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுதான் உனக்கு சொல்லி கொடுக்காம போயிட்டேனேன்னு வருத்தமா இருக்கு. அம்மா இல்லம்மா, அம்மா இந்த மேரேஜ்ல நடந்தது எல்லாமே தப்பாயிடுச்சு. நலன், நீ சின்ன வயசா இருக்கும் போது உன்னை கூட்டிட்டு வந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னன்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்துல நீ என்ன அம்மாவை ஏத்துக்கல. ஏன்னா உன் அம்மா இடத்துல வேற யாரையும் வச்சு பாக்குறதுக்கு நீ விருப்பமே இல்லாம இருந்த. ஆனா உன்னை என்னோட இன்னொரு உயிராதான் பார்த்தேன். பிரீத்திய விட உனக்குதான் அதிக முக்கியத்துவம் கொடுத்த. எந்த சூழ்நிலையும் நீ என்ன அந்நியமா உணர்ந்துட கூடாதுன்னு தான் பார்த்து பார்த்து நடந்துக்கிட்ட. இப்ப வரைக்கும் அப்படிதான் நடந்துக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் உன்னோட எமோஷன்ஸ டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரே காரணம் தான். ஆனா நீ என்னடானா உன்னோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக ஒரு பொண்ணோட எமோஷன்ஸ பயன்படுத்திருக்கேடா. சத்தியமா சொல்றேன்டா, நீ எல்லாம் இப்படி குறுக்கு வழியில யோசிப்பேன்னு நான் கடவுளை கூட நினைச்சு பார்க்கலடா. ஒரு பொண்ணு கிட்ட இவ்வளவு ரூடா நடந்துக்குவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா. அம்மா 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 தயவு செஞ்சு அதை பத்தி எதுவுமே பேசாதீங்கம்மா. எதுவா இருந்தாலும் நீங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் பேசிக்கலாமா? அம்மா இப்போதைக்கு வேற எதை பத்தியும் பேசி உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்கம்மா. ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க ஹெல்த் கண்டிஷனை பாருங்கம்மா. எனக்கு நீங்க தான் முக்கியம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாதுமா. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஓவரா திங்க் பண்ணாதீங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, எனக்காக தயவு செஞ்சு அழாதீங்க அம்மா. ப்ளீஸ்மா. இப்பெல்லாம் அடிக்கடி பாட்காஸ்ட் பண்ண முடியறது இல்ல. அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒண்ணும் இல்லைங்க, திடீர்னு ஒரு குட்டி கதை சொல்லணும்னு தோணுச்சு. அதை உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிக்கலான்னு தான் நான் ஆன்லைன் வந்தேன். ஒரு காட்டுல ஒரு குட்டி முயல் ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். அந்த முயல் குட்டி அதோட அம்மா விட்டுட்டு போன வேலைய பாத்துக்கிட்டு நண்பர்களோட சந்தோஷமா இருந்துச்சாம். அதே காட்டுல இன்னொரு பேராசக்கார நரி ஒண்ணு இருந்துச்சா. அதுக்கு எப்பவுமே போதுங்கிற மனசே வராம இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தேவைக்கு மேல சேர்க்கணும்னு பயங்கரமா அலையமா. அந்த சமயத்துலதான் அந்த நரியோட கண்ணுல முயல் குட்டி விழுந்திருக்கு. அந்த முயல் குட்டி கிட்ட இருந்த ஒரு பொருள் மேல அந்த பேராசக்கார நரிக்கு ஆசை வந்திருக்கா. எப்படியாவது அதை அடைஞ்சே ஆகணும்னு திட்டம் போட்டு அந்த முயல் குட்டி கிட்ட போய், எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதைன்னு போய் சொல்லி என்னையும் உங்க கூட சேர்த்துக்கிறியான்னு கேட்டுச்சா. அந்த முயல் குட்டியும் அந்த நரிய நம்பி தான் கூட சேர்த்துக்குச்சா. நாட்கள் போக போக அந்த நரி மேல முயல் குட்டிக்கு முழுமையான நம்பிக்கை வந்துச்சா.
இந்த நரி சொன்னா என்ன வேணாலும் செய்யறதுக்கு அந்த முயல் குட்டி தயாரா இருந்துச்சா. ஆனா அந்த நரி சமயம் பார்த்து முயல் குட்டியோட பொருளை எடுத்துட்டு ஓடி போயிடுச்சா. முயல் குட்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போய் நின்னுச்சா. ஆனா அந்த நரி எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம சந்தோஷமா இருந்துச்சா. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்துருச்சு. படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அப்பதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சிச்சு. நான் நலனையும் அவங்க அம்மாவையும் போய் பார்த்தேன். அவங்க சாகும்போது உங்க பையனை நல்லபடியா வளர்த்து பெரிய ஆள ஆக்குவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அப்படியேதான் அவனையும் நல்லபடியா அவனுக்கு அம்மா ஞாபகம் வரக்கூடாதுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன். சின்ன வயசுல அப்பா விட்டு போனது, பணம் இல்லாததுனால அம்மாவை காப்பாத்த முடியாத கஷ்டப்பட்டதுன்னு அவன் மனசுல ஆறாத காயங்கள் இன்னும் அப்படியே இருக்கு. அதனால அவன் பணம் தான் எல்லாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாமா. வாழ்க்கையில பெருசா சம்பாதிக்கணும்னு ரொம்ப கடுமையா உழைக்க ஆரம்பிச்சான். இப்ப வரைக்கும் பணத்தை நோக்கிதான் ஓடிட்டு இருக்கான். அவனுக்குள்ள இருந்த பழைய நினைவுகள், காயங்கள் எல்லாம் மறைஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா அதையெல்லாம் இன்னும் அவன் மறக்கவே இல்லம்மா. அதனாலதான் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற எண்ணம் அவனை விட்டு போகாமலே இருக்கு. பணத்தை விட அன்பு, பாசம், குடும்பம், உறவுகள் தான் முக்கியம்னு அவனுக்கு புரிய வைக்க முடியுமா? அவனோட குணத்தை மாத்தி உறவுகளுக்கு முக்கியம் கொடுக்கிற மனுஷனா மாத்த நானும் உனக்கு துணையா இருப்பேம்மா. தயவு செஞ்சு நீ என் வீட்டுக்கு வா. உன்னால நலனை மாத்த முடியும்னு நான் நம்புறேன். நீ அவனோட குணத்தை மாத்தி உறவுகளுக்கு முக்கியம் கொடுக்கிற மனுஷனா மாத்த நானும் உனக்கு துணையா இருப்பேம்மா. ஆமா, தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வா. உன்னால நலனை மாத்த முடியும்னு நான் நம்புறேன். அண்ணன் மாறிடுவாரு. சூப்பர், இது நல்லா இருக்கே. 20 வருஷமா இவங்க புள்ளைய ஒழுங்கா வளர்க்காம விட்டுருவாங்களா? அதுக்கப்புறம் தமையந்தி வந்து அவரை திருத்தணுமா? இது என்னமா கொடுமையா இருக்கு? உங்க புள்ளைய திருத்துறதுதான் இவளோட வேலையா? போய் நீங்களே உங்க பையனுக்கு புத்திமதி சொல்லி திருத்துற வழிய பாருங்க. யார் அதன? என்ன பேச்சு பேசுற? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா உனக்கு? அவ இப்ப என்ன அப்படி தப்பா கேட்டுட்டான்னு நீங்க அவகிட்ட அப்படியே பாஞ்சுக்கிட்டு வரீங்க. தமயந்தி அந்த வீட்டுக்கு வாழ்றதுக்கு போனாளா, இல்ல இவங்க பையனை திருத்துறதுக்கு போனாளா? சரி, அத விடுங்க. இவ்ளோ பெரிய உண்மைய எதுக்காக நம்ம கிட்ட இருந்து இவங்க மறைச்சாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே இத அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கலாம்ல. இத பார் மாதவி, 1000 தான் இருந்தாலும் தமயந்தி அவங்களோட மருமக. அவங்களுக்குள்ள 1000 இருக்கும். அதுல நாம தலையிடக்கூடாது, புரியுதா? நல்லதோ கெட்டதோ அத அவங்களே பேசி முடிவு பண்ணிக்கிட்டோம். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அது சரி. அப்படின்னா அந்த நல்லது கெட்டத அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து பேசிருக்கணும். இவ பெட்டி படுக்கை எல்லாம் தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கூடாதுல்ல. அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கதான் செய்து சம்பந்தி. தப்பு என் மேலையும் தான் இருக்கு. இவ்வளவு நாளா நான் நலனை நல்லபடியா வளர்த்திருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்.
அன்னைக்கு தமைந்து கிட்ட அவன் பேசினதெல்லாம் கேட்டதும் எனக்கு அவன் இன்னும் மாறவே இல்லைன்ற உண்மை எனக்கு புரிஞ்சுது. புரிஞ்ச உடனே நேரா இவங்க கிட்ட வந்துட்டீங்களாக்கும். முதல்ல போய் உங்க பையன் கிட்ட நீங்க போய் பேசுங்க, அதுக்கப்புறமா இவகிட்ட பேசிக்கலாம். எங்களுக்கெல்லாம் உங்க பையனை திருத்துறதை தவிர வேற வேலையே இல்ல பாருங்க. அம்மா நீங்க வாங்க போலாம். அண்ணே, அம்மா சொன்ன எல்லாமே நீங்க யோசிங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. அம்மா வாமா போலாம். சம்மந்தி போங்க. புள்ளிய சொன்னோட பெருசா அப்படியே வந்துட்டாங்க. என்ன நீங்களா? ஏண்டி 2 பேரும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? பிரச்சனையே சரி பண்ணலான்னு வந்தவங்கள வாய்க்கு வந்த முடியெல்லாம் பேசி அனுப்பி வச்சிட்டீங்களே. ஆராதனா, இது தமையந்தியோட வாழ்க்கை பிரச்சனை. இதுல பேச வேண்டியது இவதான். இனிமேலாவது நீ இதுல தலையிடாம இருக்கிறது உனக்கு நல்லது. உன் தங்கச்சிய பாத்துக்கிறத பார்த்து, என்கிட்ட அன்பா இருக்கிறத பார்த்து என் மகன் பொண்ணுங்களை மதிக்கிற பையனா, பொண்ணுங்க கிட்ட அன்பா இருக்கிற பையனா இருப்பான்னு நான் நினைச்சேன்டா. ஆனா என் பையன் ஒரு பொண்ண விலைக்கு வாங்குற பொருளா பாக்குறான்னு தெரிஞ்ச உடனே நான் செத்துட்டேன்டா, செத்துட்டேன். உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு கடவுள் மேல அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு. நாம பண்ண பாவத்துக்கெல்லாம் அடுத்த ஜென்மத்துல இல்ல, இப்பவே தண்டனை கிடைக்கும்னாலா அது தாங்கவே முடியாததா இருக்கும். உன்னை பயமுறுத்தலனாலா உனக்கு எச்சரிக்கை கொடுக்கறேன். கடவுள் எல்லாருக்குமே தான் தப்ப சரி பண்ணிக்க இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த வாய்ப்பு உன்கிட்டதான் இருக்கு. தமேந்தி கிட்ட போய் பேசு. எப்படியாவது அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. இதுக்கு மேலயும் நீ புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு பிடிவாதமா இருந்தீனா உனக்கு என் மேல அன்போ மரியாதையோ எதுவுமே இல்லைன்னு தான் அர்த்தம். நீயே யோசிச்சுக்கோ. அம்மா 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 அம்மா, நான் சொல்றத ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் அந்த இன்வெஸ்டர், 2 பேரையும் சமாளிக்கணும்னா தமயந்திய கூட்டிட்டு வந்துதான் ஆகணும் போலயே. இப்ப என்ன பண்றது? தமயந்திய டேய் இருடா, அவர்தான் சொல்ல வராருல, அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படி? நீ சும்மா இரு. என்ன இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க? திட்டம் போட்டு நம்ம வீட்டு பொண்ணை ஏமாத்தி அவ வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கான். இவங்கிட்ட பேசுறதுக்கு என்னென்ன இருக்கு? இவனெல்லாம் நடு வீட்டுல உட்கார வச்சு பேசிட்டு இருக்க. முதல்ல வெளியில போடா. அதானே அநியாயமா மெஸ்ஸ ஏமாத்தி போடுங்க. இவன் கிட்டலாம் என்ன பேச்சு வேண்டி கிடக்க? முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ. பாத்தியா உன் மேல எவ்வளவு கோபத்துல இருக்காங்கன்னு பாத்தியா? நான் சும்மாதான் உன்கிட்ட பேசலாம்னு சொன்னேன், அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா நீ செஞ்சிருக்கிற காரியம் அப்படி. அதனாலதான் நான் சொல்றேன், மரியாதையா சொல்லும் போதே வெளியில போயிடு, இல்லனா ரொம்ப அசிங்கமாயிடும். ஏங்க என்னங்க பேசுறீங்க? 1000 தான் இருந்தாலும் அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லையா? நம்ம தமையந்தி கழுத்துல தாலி கட்டினவரு, அவரை போய் இப்படியா பேசுவீங்க? என்னது மாப்பிள்ளையா? யாரு? இந்த திருட்டு பயல? என்னங்க ஏண்டி, நம்ம பொண்ணு கிட்ட நடிச்சு ஏமாத்தி அவகிட்ட இருந்து மெஸ்ஸையே புடுங்கிட்டான் இவன். இவனா உனக்கு மாப்பிள்ள? இந்த அயோக்கியம் உள்ள வந்தப்பவே அடிச்சு துரத்தி இருப்பேன். ஆனா இவன் அப்படியெல்லாம் சும்மா விட்டுற கூடாதுன்னு தான் உள்ள கூப்பிட்டேன்.
ஆளுக்கு 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும். அப்பதான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும். டேய் சிவராமா, முதல்ல நீ பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நம்ம பொண்ணு வாழ்க்கையை எப்படி சரி பண்றதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி கண்டதையும் நீங்க பேசி அவங்கள நிரந்தரமா பிரிச்சிடாதீங்கடா. ஆஹா, நல்லா இருக்கு சித்தி நீங்க பேசுறது. இவன் ஏமாத்தி மெஸ்ஸ வாங்கிப்பான், அத நாமெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? என்ன பேசுறீங்க? என்னடி சும்மா மெஸ்ஸ வாங்கி ஏமாத்திட்டாருன்னு பொங்கிட்டு இருக்க? இப்ப என்ன? எப்படி பார்த்தாலும் அது தமையந்தியோட மெஸ், அவருக்கும் சொந்தம் தானே. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்குவாங்க. உனக்கு என்ன வந்தது? கொஞ்சம் அமைதியா இரு, அது போதும். என்ன பேசுறீங்க அத்தை? ஏங்க ஆள் ஆளுக்கு பேசாம யாராவது ஒருத்தங்க பேசுங்க. யாருக்கு ஆன்சர் பண்றதுன்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. எப்பா சாமி, நீ யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. நீ சொல்ற பதில கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல. முதல்ல வெளியில போ. உன்னெல்லாம் எங்க வச்சு எங்க பாக்கணுமோ அங்க பாத்துக்கிறோம். போன்னு சொல்றேன்ல. தம்பி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். என்னோட அழைப்பை ஏத்து எல்லாரும் இங்க வந்ததுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்பெஷல் லொகேஷன்ல நானும் மிஸ்டர் நலனும் சேர்ந்து புதுசா ஆரம்பிக்க போற ரெஸ்டாரண்டோட அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் லோகோவை லான்ச் பண்ண போறோம். ப்ளீஸ் கிவ் அஸ் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். இவர்தான் மிஸ்டர் நலன். யங் அண்ட் டேலண்டட் பிசினஸ்மேன் அண்ட் நம்பர் 1 ஷெஃப் இன் சிட்டி நவ். நானும் மிஸ்டர் நலனும் சேர்ந்து ஆரம்பிக்க போற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சின்னமான் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அதோட லோகோவை உங்க முன்னாடி அறிமுகப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எஸ் மிஸ்டர் நலன், லெட்ஸ் ஸ்டார்ட். கம் கம். இப்போ இந்த சின்னமான் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்டோட கான்செப்ட் என்னன்னு மிஸ்டர் நலன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எங்களோட சினமன் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸோட கான்செப்ட் என்னன்னா, தமிழர்களோட பழமையான பாரம்பரியமான உணவு வகைகளை மறுபடியும் ஃபுட் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுதான். அதன்படி சுமார் 300க்கும் மேற்பட்ட பாரம்பரிய உணவு வகைகளை நாங்க ரீக்ரியேட் பண்ண போறோம். We are going to celebrate an orthodox and divine Tamil food culture. So, keep waiting for our next update. Thank you all. Congratulations for the launch. Yeah, thank you so much. ஆனா ஸ்ரீநகர்ல இருக்கிற அன்னபூர்ணி மெஸ்ஸோட ரெசிபிஸ் எல்லாம் திருடிதான் இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? மேடம், என்ன சொல்றீங்க நீங்க? அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனர் தமயந்தி, அவங்க மிஸ்டர் நலனோட ஒய்ஃப்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க 2 பேருக்கு இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸா பாத்துக்க போறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆனது என்னமோ உண்மைதான் சார். ஆனா அவங்க 2 பேரும் இப்ப ஒன்னா இல்லையாமே. மிஸ்டர் நலன், தமையந்தியை ஏமாத்தின உண்மை தெரிஞ்சதும் சண்டை போட்டுட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்களாமே. எல்லாரும் பேசிக்கிறாங்க. அம்மா, கிச்சன்லயே ஆளை காணோமே. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப எங்க போயிருப்பா? டேய் நலன், காஃபி போடட்டுமா? அம்மா வேண்டாமா. ஆமா, தமேந்தி எங்க இன்னும் கீழே வரல? தூங்குறாளா?
டேய் உன்னதாண்டா கேக்குறேன். தமேந்தி என்ன தூங்கிட்டு இருக்காளா? அம்மா என்ன அவ ரூம்ல இல்லம்மா. நீ என்னடா சொல்ற? தமேந்தி ஓ ரூம்ல இல்லையா? அவ இங்கே வரலையேடா. 5 மணில இருந்து நான் கிச்சன்ல தானே இருக்கேன். இப்ப எங்க போயிருப்பா? என் ரூம்லயும் இல்ல கிச்சன்லயும் இல்லனா வேற எங்கதாம்மா போயிருப்பா? ஏன் கிட்ட கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? திரும்ப அவகிட்ட ஏதாவது சண்டை போட்டியா? அம்மா அவ ரூம்குள்ள வந்ததுமே எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தூங்கிட்டா. நானும் எதுவுமே பேசாம தூங்கிட்டேன். இப்ப எழுந்து பார்த்தா ஆளை காணோம். ஒருவேளை பிரீத்தி ரூம்ல இருப்பாளோ? வாங்க வாங்க சம்பந்தி. வணக்கங்க. வாங்க 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 மாப்பிள்ள உட்காருங்க. எப்படி இருக்கீங்க சம்பந்தி? நல்லா இருக்கேன் சம்பந்தி. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் சம்பந்தி. பார்வதி, என்ன பார்வதி நீ வீட்டுக்கு வந்தவங்கள நிக்க வச்சே பேசிட்டு இருக்க நீ? மாப்பிள உட்காருங்க மாப்பிள உட்காருங்க. டீயா காஃபியா என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம் சம்பந்தி, நீங்க உட்காருங்க. என்னம்மா மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? எதுக்காக இவங்க மட்டும் தனியா வந்திருக்காங்க இப்போ? ஏய் எனக்கு என்னடி தெரியும்? வாய மூடிட்டு வேடிக்கை மட்டும் பாப்போம். அமைதியாரு. ஆமா என்ன நீங்க 2 பேரும் மட்டும் வந்திருக்கீங்க? தமேந்தி வரலையா சம்பந்தி? என்னாச்சு சம்பந்தி? வரலையான்னு கேட்டா இப்படி யோசிக்கிறீங்க? தமேந்தி அவ வீட்ல தான் இருக்கா சம்பந்தி. வீட்ல இருக்காளா? அவளை வீட்ல விட்டுட்டு நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்கன்னா ஏதாவது பிரச்சனையா சம்பந்தி? சச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி. நலனோட ஃப்ரெண்டு வீட்ல ஒரு விசேஷம். அங்க போற வழியில அப்படியே உங்களே பாத்துட்டு போலான்னு வந்தோம். அப்பா நான் கூட மறுபடியும் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சோன்னு நினைச்சேன் சம்பந்தி. அம்மா நான் தான் அப்பவே சொன்னேன்ல கால் பண்ணிட்டு வரலான்னு. நீங்க தான் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு வந்தீங்க. இப்ப பாருங்க எல்லாரும் எப்படி பயப்படுறாங்கன்னு. அப்படி இல்ல மாப்பிள, ஏற்கனவே பிரச்சனையாயி அவ வேற தனியா வந்தா. இப்ப அவ அங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் தனியா வந்திருக்கீங்கல்ல, அதனால நாங்க கொஞ்சம் பயந்துட்டோம். அண்ணே அம்மா வாங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னென்ன நல்லா இருக்கீங்களா? அக்கா உள்ளதா இருக்கு, இருங்க வர சொல்றேன். பேசிட்டு அத்தை வாங்க அத்தை. ஏன் தமேந்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர மாட்டியா? உன்னை காணோன்னு நாங்களாம் பதறி போயிட்டோம் தெரியுமா? எப்படியோ மெஸ்ஸ மறுபடியும் ஓபன் பண்ணிட்ட, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இது வெறும் மெஸ் இல்ல அத்தை, என் அம்மாவோட உயிர். இந்த மெஸ் திறந்திருக்கும் போது எங்க அம்மா என்ன பிரிஞ்ச உணர்வே இருந்ததில்ல. ஆனா இப்போ இந்த மெஸ் பூட்டி இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்பவே என் அம்மா என்ன விட்டுட்டு போன மாதிரி துடிச்சு போயிட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மெஸ்ஸ நடத்துவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். என்ன ஆனாலும் அந்த சத்தியத்தை நான் காப்பாத்துவேன். அண்ணே அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே? சாப்பிடுங்க வாங்கண்ணே. இருங்க நான் போய் இலைய எடுத்துட்டு வரேன். இருங்க செல்வி அண்ணன் நிக்கிறாரு பாரு அங்க. வாக்கா வந்தடி பாரு யார் வந்திருக்கான்னு. அண்ணா அம்மாலாம் வந்தாங்க. நீ பேசு, நீ பேசிட்டு அத்தை என்ன திடீர்னு? ஏன் தமேந்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர மாட்டியா? உன்னை காணோன்னு நாங்க எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? சாரி அத்தை, நீங்கெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா? டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான் நான் அப்படியே வந்துட்டேன். எல்லாரும் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? காலையிலே எங்களை சுத்தல விட்டுட்டியே. சாரி அத்தை.
இவர்கிட்டயாவது சொல்லிட்டு வந்திருக்கலாம் தான். ஆனா இவரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. அதான் எழுப்ப மனசு வராம அப்படியே வந்துட்டேன். பரவாயில்ல தமைதி, எப்படியோ மெஸ்ஸ மறுபடியும் ஓபன் பண்ணிட்டல, அது வரைக்கும் சந்தோஷமா. எங்க இந்த மெஸ்ஸால நலனுக்கும் உனக்கும் எங்க விரிசல் உண்டாயிருமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேம்மா. இது வெறும் மெஸ் இல்ல அத்தை, இது என் அம்மாவோட உயிர். இந்த மெஸ்ஸ திறக்கும் போது எங்க அம்மா என்ன பிரிஞ்ச உணர்வே இருந்ததில்ல. ஆனா இப்போ இந்த மெஸ் பூட்டி இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்பவே என் அம்மா என்ன விட்டுட்டு போன மாதிரி துடிச்சு போயிட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மெஸ்ஸ நான் நடத்துவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். என்ன ஆனாலும் அந்த சத்தியத்தை நான் காப்பாத்துவேன். கவலைப்படாத தமைதி, உங்க அம்மாக்கு நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. ஐயோ, நான் ஒருத்தி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாருங்க. முதல்ல சாப்பிடுங்க. வாங்க 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 உட்காருங்க. ஏய் குட்டி செல்வி, இங்க வாங்க சீக்கிரமா. செல்வி வரேன்க்கா. வா, வந்து இலைய போடு. வரேன்க்கா. ஒரு நிமிஷமா கூட்டிட்டு வந்துறேன். எங்க நீங்க மட்டும் ஏன் நிக்கிறீங்க? வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? யார கேட்டு மெஸ்ஸ மறுபடியும் ஓபன் பண்ண? யார கேட்கணும்? இது என் அம்மாவோட மெஸ். அதை ஓபன் பண்ண யாருக்கிட்டயும் கேட்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. அத்தை பாக்குறாங்க, தேவையில்லாம எதுவும் சண்டை வளர்க்காம பேசாம வந்து சாப்பிடுங்க. டேய் நலன், அங்கேடா நிக்கிற? வா வா சாப்பிடலாம். வாங்க வந்து சாப்பிடுங்க. இல்ல சார், இல்ல சார். சார், எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட பேட்டர்ன் ரைட்ஸ் இருக்கு சார். சட்டப்படி நம்ம சொல்றத அவங்க கேட்டாகணும் சார். நம்மள மீறி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது சார். நீங்க எந்த வரையும் பண்ணிக்காதீங்க. ஐ வில் டீல் வித் ஹர். பி கேர்ஃபுல் நலன். ஏற்கனவே பிரஸ் மீட் அப்பவே நம்ம மானம் காத்துல போயிருக்கணும். சரியான டைம்ல தமேந்தி வந்து பேசலன்னா பிரஸ் நம்மள உண்டிலன்னு பண்ணிருப்பாங்க. இப்ப மறுபடியும் தமேந்தியே அந்த மெஸ்ஸ ரன் பண்றது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அவங்க சொல்றதுதான் நியூஸ், அவங்க வைக்கிறது தான் ஹெட்லைன். ஃபுல்லா டேமேஜ் பண்ணிடுவாங்க. உங்க கனவு ப்ராஜெக்டையே இழுத்து மூட வச்சிருவாங்க. உங்க ரெண்டு பேரையும் நம்பித்தான் 50 crores இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் நலன். ஐ ஹோப் யூ நோ த வேல்யூ ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் நலன். யா சார், யா சார். சார், எதுவும் கை மீறி போக விட மாட்டேன் சார். நான் இப்பவே போய் தமேந்தி கிட்ட பேசுறேன் சார். சார், ஐ ப்ராமிஸ் யூ, நாளையில இருந்து அந்த மெஸ் ஃபங்க்ஷன் ஆகாம பாத்துக்கிறேன் சார். நலன், சொல்லுங்க சார். ஒரு பிசினஸ் மேனுக்கு வெளியில எதிரி இருக்கலாம், ஆனா வீட்டுக்குள்ள எதிரிங்க இருக்கவே கூடாது. அதுவும் ஒரே பிசினஸ்ல கண்டிப்பா இருக்க கூடாது. So you go and talk to your wife, solve your problems. உங்களுடைய இன்வெஸ்டரா மட்டும் இல்லாம உங்களோட வெல்விஷரா சொல்றேன், போய் தமேந்தி கிட்ட பேசுங்க. Do something quickly நலன். ஷூர் சார். நலன் வந்துட்டா பாரு. சீக்கிரம் டிஃபன் எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேன் அத்தை. என்கிட்ட வாய்க்கடிய சேலஞ்ச் பண்ணிட்டு எனக்கு முன்னாடியே வந்து இங்க செட்டில் ஆயிருக்கா. ஒருவேளை நடந்த எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிருப்பாளோ? என்னங்க அப்படி பாக்குறீங்க? அடி பாவி, அங்க அந்த பேச்சு பேசிட்டு இங்க வந்து எதுவுமே நடக்காத மாதிரியே பேசுறாளே. டேய், இப்ப எதுக்கு நீ அவளை மறைக்கிற? உங்களுக்காகவே ஸ்பெஷலா சமைச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு
எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ம்? ஏதோ சொல்லணும்னு வந்துட்டு தமைந்தி கையால சமைச்சத நீ சாப்பிட்டதும் ஒண்ணு இல்லைன்னு சொன்ன. இன்னைக்கும் அப்படிதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி மழுப்புறியா? என்னதாண்டா ஆச்சு உனக்கு? அம்மா சாப்பிடும் போது பேசக்கூடாது நீங்க தானே சொல்லிருக்கீங்க. அதனால தான் அப்படி சொன்னேன். நல்லாவே சமாளிக்கிறடா. சாப்பிடு. சட்னி இல்ல வேணாம். வரட்டும் அவ. இன்னைக்கு இருக்க அவளுக்கு. என்னையே டீஸ் பண்றாளா? நான் யாருன்னு காட்டுறேன் அவளுக்கு. என்ன தமேந்தி, முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? நலன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. வீட்டு ஞாபகம் வந்துருச்சு அதான். புரியுதுமா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல மாறிடுமா. அத்தை இல்ல அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. சும்மா பெரியம்மா பாட்டி ஞாபகம் வந்துருச்சு, அவ்வளவுதான். இந்தா தமேந்தி, இத வாங்கிக்கோ. என்னத்த இது? இரு சொல்றேன். இதெல்லாம் எதுக்கு? திறந்து பாரு. இந்தாங்கக்கா சாப்பிடுங்க. குட்டி இன்னும் கொஞ்சம் வை. செல்வி அக்கா எல்லாம் ரெடியா? இந்த இருக்கா செல்வி, நானும் சொல்லிட்டே இருக்கேன். அக்கா எல்லாம் வந்துருச்சா இல்லையா? பாத்தியா இல்லையா? எல்லாம் சொல்லிட்டேன்க்கா. ஆட்டோல வந்துகிட்டே இருக்கு. சரி போ, போய் நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஓ, தண்ணி காலி ஆயிடுச்சா? இருங்க அண்ணே. அட வாங்க வாங்க உட்காருங்க. அக்கா இங்க பாரு யாரு வந்திருக்கான்னு. வாக்கா உட்காருங்க. ஏய் செல்வி அக்கா, என்னடி வந்தவங்கள நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உன் அண்ணன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? அவரு பவர் என்ன தெரியுமா? அவரை போய் நிக்க வச்சிட்டு இருக்க? போ போ, போய் 2 இலை எடுத்து போடு. போ. நிக்க வைக்க கூடாது. போ. போறேன்க்கா போறேன். ஏய் குட்டி, உட்கார வைடா. பாத்துட்டே இருக்க. உட்காருங்க. சீக்கிரம் போடு. சாப்பிடுங்க. தம்பி ரொம்ப நன்றி தம்பி. எங்க நீங்க மெஸ்ஸுக்கு அனுப்ப மாட்டீங்களோன்னு நாங்க பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா நீங்க பக்கா ஜென்டில்மேன் நிரூபிச்சிட்டீங்க. அண்ணன், நான் டிபன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. என்ன பாக்குறீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க. வெக்கமா இல்ல? ஏண்டா
நம்ம என்ன சாப்பிட வந்திருக்கோம். என்ன நக்கலா? என்ன பார்த்தா சாப்பிட வந்த மாதிரியா தெரியுது? அக்கா நீங்க நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஒண்ணும் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். என்ன தம்பி நீங்க எவ்வளவு ஆசையா வடை எடுத்து வாயில வச்சாரு, அதை போய் தட்டி விட்டீங்க. என்ன ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி கலாய்க்கிறீங்களா? என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறீங்க. அவ்வளவுதான். தமையந்தி எதுவும் பிரச்சனையாமா? ஐயோ அண்ணா, நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. எதுவும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. பழனி அண்ணா, நீங்க போய் எல்லாரையும் கவனிங்க. சரிம்மா, நீங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுங்கம்மா. உட்காருங்க. ஹலோ பாஸ், என்ன நான் இங்க என்ன பேசிட்டு இருக்கேன்? நீங்க பாட்டுக்கு கூலா கஸ்டமர் அட்டெண்ட் பண்ண போயிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? நேத்து சொன்னதால மறந்து போச்சா? பேசாம நீயே விட்டு கொடுத்துட்டு போமா. அண்ணா, என்னென்ன பேசுறீங்க? நான் எதுக்கு விட்டு கொடுத்து போகணும்? இது வெறும் மெஸ் இல்லன்னு என்னோட அம்மா. இந்த மெஸ் விட்டு கொடுக்கறது என் அம்மாவையே விட்டு கொடுக்கற மாதிரி. என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு இந்த மெஸ்ஸ மட்டும் நான் யாருக்காகவும் விட்டு தரவே மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் புரியுதுமா, ஆனா உன் வாழ்க்கையும் கொஞ்சம் யோசிச்சு பாருமா. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை தானமா உனக்கு அமைஞ்சிருக்கு. எதுக்காகமா இன்னும் இந்த மெஸ்ஸ வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படணும்? உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா, இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா, இந்த மெஸ்ஸ விட்டு கொடுத்துலான்னு தானமா சொல்லிருப்பாங்க. நீ நலனத்தானமா நினைச்ச. அண்ணன், நீங்க ஒருத்தவங்க மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறீங்க. ஆனா அவங்க உங்களுக்கே தெரியாம நீங்க உயிரா மதிக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், உங்க மனநிலை என்னவா இருக்கும்? சரிண்ண, நடந்தது நடந்து போச்சு. விட்டுலான்னு நீங்க நினைக்கும் போது அவங்க வந்து பணத்தை கொடுத்து உங்களையே விலைக்கு வாங்கலான்னு நினைச்சா நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. ஒரு பொண்ணு மிகப்பெரிய துரோகத்தை தாங்கிக்க முடியுமான்னு தளர்ந்து போய் உடைஞ்சு போய் நிக்கும் போது அவ எதிர்பார்க்கறதெல்லாம் இன்னொரு மனுஷனோட அன்பு தானே. ஆனா அந்த பொண்ணு அளவுக்கு அதிகமா நேசிச்சவனே நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கும் போது எப்படி என்ன மன்னிச்சு ஏத்துக்க முடியும்? நான் என்ன செய்யட்டும்னு சொல்லுங்க. அவர் எனக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு அந்த பணத்தையும் வாங்கிட்டு கால்ல விழுந்து கிடக்க சொல்றீங்களான்னு? அக்கா, நீ என்னென்னமோ சொல்ற, ஆனா எனக்கு எதுவும் புரியல. இப்போ நலனை இங்க வந்து கேட்டாருன்னா அவருக்கு நீ என்ன பதில் சொல்லுவக்கா? மெஸ்ஸ 3 மணிக்குள்ள பூட்டிட்டு சாவிய குடுக்கலன்னா புல்டோசரோட வந்து இடிச்சிட்டு போயிடுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஆமாமா, நலன் தம்பி சும்மா மிரட்டுறதுக்காக சொன்னது மாதிரி எல்லாம் தெரியல. செல்வி சொல்ற மாதிரி உண்மையிலேயே புல்டோசரோட வந்து நின்னுட்டா என்னமா பண்றது? இல்லையே, இவ இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆள் கிடையாது. சம்திங் ராங். இதுல ஏதோ உள்ளடி வேலை இருக்கு. பாஸ், அதான் சொல்லிட்டாங்கல்ல, டக்குன்னு சாவியை வாங்கிட்டு வாங்க, போவோம். டேய் இருடா. காலையில அந்த பேச்சு பேசுனீங்க, இப்ப பொட்டி பாம்பு மாதிரி பம்மறீங்க. உங்களை நம்ப முடியலையே. உங்களை மாதிரி பவர்ஃபுல்லான ஆளெல்லாம் நான் இல்லைங்க. என்னால உங்களை எதிர்த்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க நினைச்சா பணத்தை வீசி என்ன வேணாலும் என்ன பண்ண முடியும். என்னால அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? உங்களை பகைச்சுக்கிட்டு என்னால எப்படிங்க இந்த ஊர்ல மிஸ் நடத்த முடியும்? நீங்களே சொல்லுங்க. அட அட அட, நம்ம தமிழ் பொண்ணுங்களோட மனசே மனசுதான் பாஸ். எப்படி இறங்கி வந்தாங்க பாத்தீங்களா பாஸ்? பாத்தீங்களா, ஆதவன் அண்ணா என்ன புரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு கூட நீங்க என்ன புரிஞ்சுக்கலையே.
இந்தாங்க சாவி. என்னடா அது, சாவியை கொடுத்துட்டா? இவ விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது. டவுட்டா இருக்கே. அட பாஸ் வாங்க பாஸ் தரப்போம். வாங்க பாஸ் வாங்க. வாவ், உண்மையாவே நீங்க ஒரு நல்ல ஹஸ்பண்ட்ங்கறத நிரூபிச்சிட்டீங்க. பாத்தியா? அது சாம்பார். அட சாம்பார் இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க, நல்லா கலக்கி ஊத்துங்க. போதும் 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 போதும். நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அட வாங்க. அட உட்காருங்க பாஸ், எல்லாரும் சொல்றாங்கல்ல. மேடம், சார் உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு பரிமாறுறத நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க எல்லாருக்கும் ஸ்டார் ஹோட்டல் ஓனர், ஆனா எனக்கு கணவர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க வைஃப் சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? ஹாப்பி ஹாப்பி. மேடம், அப்படியே சாருக்கு கூட்டிட்டு இன்னும் நல்லா இருக்கும். அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் வேணாம், சொன்னா கேளுங்க. இல்ல வேணாம், இருக்கட்டும், பரவாயில்ல. ஆஹா, ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் மாதிரி இங்க ஒரு பாஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட்டே நடத்துறாங்களே. அதெல்லாம் வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க. சார் பரவாயில்ல சார், வாங்கிக்கங்க சார். ஏங்க இல்லங்க, பரவாயில்ல. சார் சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ மேடம். சார் ரொம்ப தேங்க்யூ சார், இவ்வளவு நேரம் அமைதியா இருந்து எங்களுக்காக கோஆபரேட் பண்ணீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பர்சனல் லைஃப் அண்ட் பிசினஸ் கரியர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஐயோ தம்பி, என்ன செய்றீங்க? பாஸ் என்ன அண்ணே, இல்லண்ணே. இவ்வளவு திமிரு இருந்தா பிளான் பண்ணி இந்த டிராப்ல என்ன சிக்க வச்சிருப்பேன். இந்த மெஸ்ஸ காப்பாத்துறதுக்காக நீ என் கூட ஃபைட் பண்றதுக்கு தயாராயிட்டேல. ஓகே 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 ஓகே, பாத்துக்கலாம். இனி நீ என்ன பண்ணி
இந்த மெஸ்ஸ காப்பாத்துறேன்னு நானும் பாக்குறேன். இங்க பாரு நலன், தமேந்தி அவளோட மெஸ்ஸ காப்பாத்திக்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சிருக்கா. நீ தேவையில்லாம யார் பேச்சையும் கேட்டு அவ மேல வெறுப்ப வளர்த்துக்காத. என்னக்கா பேசுற நீ? அவ நம்ம நலனை பிளான் பண்ணி பிரஸ்ல மாட்டி விட்டுருக்கா. அவளை எப்படி சும்மா விடுறது? சைலஜா, இதுல நீ தலையிடாத. இது நலனுக்கும் தமேந்திக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை. இதுல நாம பேசுறதுக்கு எதுவும் இல்ல. என்னம்மா இதெல்லாம்? ஏய் நில்லு. டேய் நலன், சொன்னா கேளுடா. அவளை ஒண்ணும் சொல்லாதடா. அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. அங்க மீடியாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன வெறுப்பேத்திட்டு திரும்பவும் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கியே, எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு? ஒரு நிமிஷம். நீங்க சண்டை போடுற மூட்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னதான் மெஸ் வச்சு நடத்தினாலும் எனக்கு வீட்ல சாப்பிட்டு தான் பழக்கம். அதனால ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். அத்தை வந்து வைங்க சீக்கிரம். ரொம்ப பசி. என்ன மாமா இது? வாங்க. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு அத்தை. நல்லா இருக்கா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அண்ணி ஐயோ இந்தாங்க தண்ணி தண்ணி குடிங்க. பாத்து பாத்து பார்த்து சாப்பிடுங்க அண்ணி. அம்மா பாத்தீங்களா மாமா, எவ்வளவு திமிரு இருந்தா இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத